කතානායකවරයාගේ ආචාර උපාධිය සම්බන්ධයෙන් මේ සම්බන්ධයෙන් පහුගිය දවස්වල சபாநாயகர் அசோக ரன்வல தனது கலாநிதி பட்டம் குறித்து வெளிவரும் பல்வேறு அறிக்கைகள் தொடர்பில் இன்னும் சில நாட்களில் அறிக்கை வெளியிடுவார் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பான செய்திகள் உண்மையாக இருந்தால் அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சபாநாயகரின் அறிக்கைக்கு பின்னர் அது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். சபாநாயகர் தகுதிகள் குறித்து அறிக்கை வெளியிட்ட பிறகு பரிசீலிப்போம். அறிக்கைகள் உண்மையாக இருந்தால் எடுக்க வேண்டிய முடிவுகளையும் பொய்யாக இருந்தால் எடுக்க வேண்டிய முடிவுகளையும் சொல்லுகிறேன் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சபாநாயகர் அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு சர்ச்சைகள் பரவியிருந்தன. இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரியவும் தமக்கு கலாநிதி பட்டம் இருப்பதாக கூறினால் அதனை நிரூபித்து காட்டுமாறு சபாநாயகருக்கு சவால் விடுத்திருந்தார். மேலும் சமூக ஊடகங்களில் வலம் வரும் குறித்த தகவல்கள் உண்மையாக இருந்தால் சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு தரப்புகளும் வலியுறுத்தி உள்ளமை குறிப்பிடத்தக்கது. කතානායකවරයා තමන්ගේ සුසුකම් පිළිබඳ වාර්තා කරාට පස්සේ අපි ඒක බලමු. ජනාධිපතිතුමාගේ කිව්වේ යම් හේයකින් අමතුමා මං කිව්වේ යම් හේයකින් මේ වෙනකොට සමාජයේ සංසරණ වෙන තොරතුරු සත්‍ය නම් කතානායකවරයා සම්බන්ධයෙන් රජයක් විතර ගන්න තීන්දුව මොකක්ද? සත්‍ය නම් ගන්න තීන්දුවයි ඒ අසත්‍ය නම් ගන්න තීන්දුවයි මම දෙකම කියන්නම් උනාට පස්සේ. ඇමතුමා අසත්‍ය නම් ප්‍රශ්නකුත් තියෙනවා.